இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே சூர்யா, இத்தனை வருஷமா இதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை கொன்னு என் கணவனுக்கு உயிர் கொடுக்க போறேன். ஆமா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? சொல்றேன், நீங்க போங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதோ அந்த வீடு தான். அங்க நிறுத்துங்க. இங்கயா? ஓகே. வாங்க மேடம், வெல்கம். வணக்கம் சார். உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும். நீங்க யார் மேடம்? நான் போலீஸுங்க. ஓ அப்படியா? பார்க்கலாம் மேடம். வாங்க 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 மேடம். இதான் மேடம் மார்னிங் ஃபுட்டேஜ். அந்த நாகம் தான் ஏன் உருவத்துல வந்து சூர்யாவை கூட்டிட்டு போயிருக்கு. இப்ப சூர்யா உயிருக்கு ஆபத்து. அவரை எப்படி காப்பாத்துறது? தேங்க்யூ. சரி மேடம். என்ன சிஸ்டர், எவ்வளவு நேரம் தான் நம்ம கார்ல வெயிட் பண்றது? டாக்ஸ் இந்த தடவையாவது மாப்பிளைய போட்டுமா இல்ல கோட்டை விட்டுட்டு வந்து நிக்குமா? என்னால அது கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா அவ ஏற்கனவே 2 தடவை கோட்டை விட்டுட்டா. என்ன சிஸ்டர், நீங்களே இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? நடந்ததை தானே சொன்னேன், நடக்க போறத பத்தி சொல்லலையே. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? நாகஜோதி சூர்யாவோட உயிர் எடுத்துட்டா சந்தோஷம்தான். ஒருவேளை இன்னைக்கு அவ கோட்டை விட்டுட்டானா சூர்யாவோட உயிர் எடுக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அதுல இருந்து சூர்யாவால தப்பிக்கவே முடியாது. அது என்ன பிளான் சிஸ்டர்? மினிஸ்டர் தண்டபாணி. ஓ, கதை அப்படி போகுதா? மந்திரியா? ஓ, அவனே இதுல கோத்து விட போறீங்களா? எஸ். பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சூர்யா மந்திரி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மகனை பறி கொடுத்துட்டு நிக்கிற அந்த மந்திரி கிட்ட சூர்யா தான் உங்க மகனை கொலை பண்ண கொலைகாரன்னு போட்டு கொடுத்துட்டா போதும். அவரு சூர்யாவை உயிரோடவே விட மாட்டாரு. ஆமால, சூப்பர் சிஸ்டர். உங்க மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும். ஹலோ மினிஸ்டர் சார், நான் யாரு என்ன விவரம் எல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க மகனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவோட புருஷன் சூர்யா தான். உண்மையா சொல்ற? ஆனா நீ யாரு, எங்க இருந்து பேசுற? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்பெக்டர் துர்கா அவ புருஷன் சூர்யாவோட உயிரை காப்பாத்ததான் ஏதேதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. உண்மையிலேயே உங்க பையன் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா அவனை கொலை பண்ண கொலைகாரன் சூர்யாவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல வெறியா இருந்துச்சுன்னா, சூர்யா இப்ப அசோக் நகர் 6வது தெருவுல 8ஆம் நம்பர் வீட்ல பொண்டாட்டி கூட தனியா தான் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் அவன் பிறந்த நாளை இறந்த நாள் ஆக்கிடுங்க. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் கொலைகாரனை என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. என் மகனை கொலை பண்ணவன நான் கண்டதுண்டமா வெட்ட போறேன். ஏய், வண்டி எடுங்கடா. சரிங்க. ஏய், வாடா. அடியே துர்கா, நீ என் இடத்துக்கு போய் அன்னைக்கு மாதிரி என்னை பயமுறுத்தி வர வைக்கலான்னு பாத்தியா? அது இன்னைக்கு நடக்காது. இனிமே என் புத்த உன்னால நெருங்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு உன் கணவனை காப்பாத்த முடியாது. உன் கணவனோட உயிரை எடுத்து என் கணவனுக்கு உயிர் கொடுக்க போற. என்ன இது? புத்துக்குள்ள போக முடியாதபடி நெருப்பு வளையம் தடுக்குது. புத்துக்குள்ள இருக்கிற ஆண் நாகம் உடலை
காப்பாத்த அந்த நாகம் ஏதோ ஏற்பாடு செஞ்சிருக்க போல இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சூர்யாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. அந்த புத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற ஆண் நாகத்தோட உடலுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த நாகம் எங்க இருந்தாலும் உடனே அங்க ஓடி வந்துடும். அந்த சித்தரை போய் பார்த்து ஏதாவது வழி இருக்கான்னு கேட்போம். ச்சே. துர்கா, முதல்ல அந்த கயிறு எடுத்து கையில கட்டிக்கிறேன். இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அப்புறமா எடுத்து கட்டிக்கலாம். நீதானே எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலுமே கயிறை கையில இருந்து கட்டக்கூடாதுன்னு நீதானே என்கிட்ட சொல்லியிருக்க. இப்போ என்னடானா இப்படி பேசுற? ஏய், கையில இருந்த அந்த கயிறு எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அது மறுபடியும் உன் கையில கட்ட விட்டுருவேனா? புரியல? நாகஜோதி, நீயா? நான் நாகஜோதி இல்ல, இச்சாதாரி நாகம். உன் உயிரை எடுக்கத்தான் நாகஜோதின்ற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த. ஆனா என்னால உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு உன் மனைவி துர்கா இந்த கயிறை உன் கையில கட்டி என்ன நெருங்க விடாம பண்ணா. இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை நெருங்க முடியாது. அதனாலதான் உன் மாமியார் சரஸ்வதி ரூபத்துல வந்து உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம்ன்ற பேர்ல அந்த கயிறை கழட்ட வச்ச. அப்பவும் உன்னை நெருங்க முடியாம உன் மனைவி துர்கா தடுத்துட்டா. அதுக்கப்புறம் உன் குழந்தை தேவி ரூபத்துல வந்த உன் கையில இருக்க அந்த கயிறை கழட்ட பார்த்தேன். அப்பவும் உன் மனைவி துர்கா என்னை தடுத்து உன்னை காப்பாத்திட்டா. ப்ளீஸ் விட்டுரு. இப்பவும் உன் மனைவி துர்கா உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணி பார்த்தா. ஆனா அது நடக்கல. இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்க போறேன். உன்னோட உயிரை கொண்டு போய் என் கணவர் உடம்புல வச்சு அவருக்கு உயிர் கொடுக்க போறேன். உன்னோட இறந்த நாள் அவரோட பிறந்த நாள்.